Hey guys, welcome back. இந்த வீடியோவில் attributesனா என்ன, methodsனா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு attributesனா என்ன? attributesனா ஒன்றும் இல்லைங்க, வேரியபிள்ஸ் தான் attributesனு சொல்லுவாங்க. இப்போது ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு வேரியபிளை கொடுத்தனா அதை வந்து கிளாஸ் attribute சொல்லுவாங்க. இதுவே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு attribute கொடுத்தனா அதை வந்து இன்ஸ்டன்ட் attribute சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னென்னங்கிறது சின்ன சின்ன எக்ஸாம்பிளை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, இப்போது இந்த இடத்துல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கிளாஸுக்கு நேம் வந்து ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போது நான் ஒரு கிளாஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். லைக் செக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். செக்ஷன் ஈக்குவல் டு ஏ செக்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது நான் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே செல்ஃப் கீவேர்ட் கொடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே நான் நேம் கொடுக்க போகிறேன். அப்புறம் ரோல் நம்பர் கொடுக்க போகிறேன். நேம் கமா ரோல் நம்பர். இப்போது இதை நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஆட்ரிபியூட் கிரியேட் பண்ண போகிறேன். அது எப்படின்னா செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம். நெக்ஸ்ட்டு செல்ஃப் டாட் ரோல் நம்பர் ஈக்குவல் டு ரோல் நம்பர். இது வந்து இன்ஸ்டன்ட் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை வந்து கிளாஸ் ஆட்ரிபியூட், இதெல்லாம் இன்ஸ்டன்ட் ஆட்ரிபியூட், இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இன்னொரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறேன். டெஃப், அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கிறேன். டிஸ்பிளே செல்ஃப்னு கொடுத்துட்டு இப்போது print formatted string of name is அப்படின்னு கொடுத்துட்டு செல்ஃப் டாட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு print formatted string of roll number is roll number கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ நான் இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட்டை வந்து இந்த இடத்துல நான் கொடுக்க போகிறேன். எப்படின்னா print section of class name a dot section அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நான் இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா இந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அது வந்து s1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். s1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு நான் எந்த கிளாஸை ஆக்சஸ் பண்ண போகிறேன். லைக் இந்த மாதிரி ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். இப்போ நான் ஏ கிளாஸ் ஆக்சஸ் பண்ணுறதுனால ஏன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன்னா டீட்டெயில்ஸ்குள்ளே 2 இன்ஸ்டன்ட் ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஆட்ரிபியூட்ஸ்க்கு இப்போ நான் வேல்யூ கொடுக்க போகிறேன். அதனால் s1 டாட் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு அந்த நேமை கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே வந்து நேம் கொடுத்துறேன் ஹர்ஷா. அப்புறம் ரோல் நம்பர் வந்து 21 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஆப்ஜெக்ட் நேம் டாட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கோ அதை கொடுக்க போகிறேன். டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் இருக்கா, அதனால் டிஸ்பிளே கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ இது ரன் பண்ணனா இந்த இடத்துல இங்கே கோலன் மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னொரு மிஸ்டேக் எங்கே பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்கிறது சகஜம்தான். ஸோ மோஸ்ட்லி டேப் யூஸ் பண்ணாதீங்க. டேப் யூஸ் பண்ணால் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நடக்கும். வேறு எங்கே மிஸ் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் த பட்டி டிங்கரிங் இப்போ நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் டிஸ்பிளே பண்ணால் எனக்கு வந்து நேம் இஸ் ஹர்ஷா, ரோல் நம்பர் இஸ் 21, செக்ஷன் இஸ் ஹே செக்ஷன் அப்படின்னு வந்துருச்சு. இதை தான் நம்ம வந்து கிளாஸ் ஆட்ரிபியூட், இன்ஸ்டன்ட் ஆட்ரிபியூட் சொல்லுவோம். இப்போது கிளாஸ் ஆட்ரிபியூட்னா என்ன, இன்ஸ்டன்ட் ஆட்ரிபியூட்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, பேசிக்காக மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கிளாஸ் மெத்தட், இன்னொன்று வந்து ஸ்டாட்டிக் மெத்தட். கிளாஸ் மெத்தட்னா இப்போ நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே வந்து ஒரு கிளாஸ் ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த ஆட்ரிபியூட்டை சேஞ்ச் பண்ணுறது மூலியமாகவும் இல்லை மாடிஃபை பண்ணுறதுக்காகவும் நம்மளுக்கு வந்து இந்த கிளாஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. இதுவே ஸ்டாட்டிக் மெத்தட்னா இதை நம்ம கோடிங்கில் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கிளாஸ்க்குள்ளே நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனோ கொடுக்குறோன்னா
அது நம்மளுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் கால் பண்ணிக்கலாம். லைக் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடில் ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், லைக் வெல்கம், தேங்க்யூ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னா இது எனக்கு அடிக்கடி தேவைப்படுது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் எப்போல்லாம் நம்ம கால் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். இது எப்படிங்கிறது சின்ன சின்ன எக்ஸாம்பிளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, இப்போ அதே எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளாஸ் மெத்தடையும் ஸ்டாட்டிக் மெத்தடையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல அட் கிளாஸ் மெத்தட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். டிஃபைன் என்ன ஃபங்க்ஷனாக சேஞ்ச் பண்ணுறதுனால நான் சேஞ்சுனே கொடுத்துக்கிறேன். சேஞ்ச் ஆஃப் நான் கிளாஸ் தானே சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் வந்து கிளாஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். CLS அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது கிளாஸ்க்குள்ளே நான் எந்த ஆட்ரிபியூட்டை வந்து இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். லைக் அதுக்குள்ளே வந்து செக்ஷன் இருக்கலாம், இல்லை அதுக்குள்ளே வந்து வேறு ஏதாவது நேம் இருக்கலாம், லைக் கிளாஸு இல்லை ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கலாம். இந்த இடத்துல கிளாஸ் ஆட்ரிபியூட்டில் எனக்கு செக்ஷன் மட்டும் ஒரே ஒரு ஆட்ரிபியூட் இருக்கிறதுனால இப்போ நான் வந்து CLS டாட் செக்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு இப்போ நான் என்ன சேஞ்ச் பண்ணணுமோ, லைக் இப்போ செக்ஷன் இருக்கா, இப்போ நான் B செக்ஷனை மாற்ற போகிறேன். B செக்ஷன் அப்படின்னு மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் CLS டாட் செக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் டிஸ்பிளே பண்ணேன்னா அதே தான் வரப்போகுது. நேம் இஸ் அர்ஷ்வந்த். சாரி, இப்போ நான் ரன் பண்ணேன்னா நேம் இஸ் அர்ஷா வந்துருச்சு, ரோல் நம்பர் இஸ் 21 வந்துருச்சு, செக்ஷன் இஸ் A செக்ஷன் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் கிளாஸ் மெத்தட் கூட சேஞ்ச் பண்ணியிருக்கேனே, ஏன் எனக்கு வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னா இப்போ நம்ம கொடுத்து சேஞ்ச் பண்ணியிருக்கோமா, இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கேன் ஃபங்க்ஷன் நேம், அது இங்கே கால் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இப்போது S1 டாட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன்னா எனக்கு வந்து நேம் இஸ் அர்ஷா அண்ட் ரோல் நம்பர் இஸ் 21, செக்ஷன் இஸ் A செக்ஷன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கிளாஸ் மெத்தடுக்கு முன்னாடி அதை கால் பண்ணதால் நம்மளுக்கு அப்படி வருது. நம்மளுக்கு இப்போ தேவைப்படலைன்னா இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தடில் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துடலாம். இப்போ ரன் பண்ணனா நம்மளுக்கு வந்து நேம் இஸ் அர்ஷா, ரோல் நம்பர் இஸ் 21, செக்ஷன் இஸ் B செக்ஷன் அப்படின்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் மெத்தட் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போது ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணுறேன். இதுக்குள்ளே நான் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறேன். def info அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன். பிரிண்ட் ஆஃப் இப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணிகிட்டு இருக்கேன் கிளாஸ்க்குள்ளே. இப்போ எங்கள் இடத்துல வந்து நான் ஒரு வெல்கம் சொல்லணும் யாருக்காவது, இல்லை தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்றேன். இப்போ நான் ப்ரோக்ராமில் இதை எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து S1 டாட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு நேம் இஸ் அர்ஷா, ரோல் நம்பர் இஸ் 21, B செக்ஷன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம கோடிங்கில் எங்கெல்லாம் தேவைப்படுதோ, அதாவது கிளாஸ்க்குள்ளே நம்மளுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எப்போல்லாம் தேவையோ அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ உங்கள் ஆட்ரிபியூட்ஸ் என்ன மெத்தட்ஸ் நான் புரிஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.